ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆணா இருக்கலாம், இல்ல பெண்ணா இருக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். அது மாரி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பிரச்சனை 40 வயசுக்கு மேல வராங்க அப்டின்னா, இவங்க கல்யாணம் ஆன புதிதில என் மனைவியோ, கணவனோ ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல காட்டுன ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ, ஃப்ரீக்வன்சியோ அண்ட் புரிதலோ, இப்ப எங்களுக்குள்ள இல்ல. என்ன ரொம்ப வெறுக்குறாங்க, அந்த விஷயத்துல ஒதுக்குறாங்க அப்படின்னு கணவனோ, இல்ல மனைவியோ மோஸ்ட்லி வந்து புலம்புறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம், உங்களோட பார்ட்னருக்கு இதுல டோட்டலா இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அப்படின்றது கிடையாது. அதாவது உங்களுடைய அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. சம்திங் தே வாண்ட் பி ஹேவ் வித் யூ நியூ லைக் எனி ஒரு நியூ ஃபேண்டசி வேணும்னு நினைக்கிறாங்க. 40 வயதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கு. பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. அப்படின்ற ஓப்பனா சொல்ல முடியாத ஒரு காரணம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் காரணம். 2வது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்க மேல பழைய வருத்தங்கள் இருக்கலாம். பாஸ்ட் லைஃப்ல நடந்த வருத்தங்கள், நீங்க கண்டுக்காம விட்டது, அவங்கள வேல்யூ பண்ணாம விட்டது, அப்படின்னு சில வருத்தங்கள மனசுக்குள்ள அப்படியே ஆழமா பதிச்சுக்கிட்டு, இப்போ 40 வயசுக்கு மேல ஒரு கணவருக்கு நல்ல வந்து செக்ஸ் டிரைவ் அதிகமா இருக்கும்போது, மனைவி அந்த பழைய கோபம் இருக்கிறத அந்த நேரத்துல காட்டணும் அப்படின்றதுக்காக உங்க மேல வெறுப்ப காமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆர் எல்ஸ் ரொம்ப ரேரா தான் லேடீஸ்க்கு மேபி மெனோபாஸ் ஸ்டேஜ்ல அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கொஞ்சம் அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதுனால அவங்க கோஆப்பரேட் பண்ணாம இருக்கலாம். 4வது விஷயம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள தாண்டி வேற யார் மீதாவது ஒரு ஈர்ப்போ, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ இருக்கிறதுனால உங்க மேல ஒரு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கலாம். மொத்தத்துல இது மாரி இத்தன காரணங்கள் இருக்கு. ஆனா 40 வயதுக்கு மேல ஒரு ஆணுக்கோ, பெண்ணுக்கோ டோட்டலா வந்து ஒரு லிபிடோ லெவல் குறைஞ்சிரும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிடும் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பா ஒரு கணவனும் மனைவியும் இந்த மாதிரி பிரச்சனைகள அணுகும்போது, ஒரு கவுன்சிலிங் எடுத்து 2 பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். சரியா? நன்றி.